ரமலானை பொறுத்த வரைக்கும் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கூற வேண்டும், ரமலானில் இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நாங்கள் அடைய வேண்டும், குர்ஆனை படித்து கொள்ள வேண்டும், நிறைய குர்ஆன் ஓத வேண்டும், இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். இது போன்ற பலவிதமான ஆர்வங்களை உள்ளத்திலே சேமித்து கொண்டுதான் நாங்கள் என்ன செய்கிறோம், ரமலானை அடைகிறோம். இந்த ஆர்வத்திலே பெரும்பாலும் விதிவிலக்கானவர்கள் குறைவாகத்தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். எப்படிப்பட்ட தரத்தில் இருந்தாலும் கூட எல்லோரும் ஒரு பெரிய ஆர்வத்தில் தான் அந்த ரமலானை எதிர்கொள்கிறோம். ஆனால் 75% என்று கூட சொல்லலாம். எல்லாருடைய நிலையை எப்படி இருக்குன்னு சொன்னா, ரமலானை நெருங்குகிற நேரத்தில் நம்ம சிறந்த முறையில் அமல் செய்யணும் அப்படி என்று சொல்லி நெருங்குவாங்க. ரமலான் கடைசி 29 பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரமலான் போச்சு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானாவது ஒழுங்கா என்ன செய்யணும், நம்ம செய்யணும் என்ற முடிவுல தான் பல ரமலான்கள் நிறைய பேருக்கு என்ன செய்யுது, கழியுது. சிலர் யோசிச்சு பார்த்தாங்கன்னா 40 வருஷமா இதைத்தானா நான் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் எந்த ரமலானை என்ன செய்யல, ஒழுங்கா பயன்படுத்தின மாதிரியே இல்லையே அப்படி என்ற கவலையும் சிலருக்கு என்ன செய்யுது, உண்டு. இந்த கவலையை 2 விதமா நோக்கலாம். ஒன்று, உண்மையிலேயே ஒரு ரமலானை நல்லா பயன்படுத்தினாலும் கூட ஒரு ஈமானிய கவலை ஒரு மூமினுக்கு இருக்கும், நான் சரியா செய்யல, ஒழுங்கா செய்யல என்ற ஒரு திருப்தியின்மை இருக்கும். அது ஈமான்ல வரக்கூடியது. அது இல்லாம உண்மையாவே வேஸ்ட் ஆகிற சிலருக்கு தெரியும். அதாவது ஆரம்ப 3 நாட்கள் 5 நாட்கள் இன்னும் தொழுகைகள் ஏதாவது கடமையாகிக்க கூடாதா என்ற லெவல்ல தொழுவாங்க. இது போதாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் குறைச்சார அந்த தொழுகையெல்லாம் சேர்த்து தொழுகிற ஆர்வத்துல இருப்பாங்க. 10-15 நோன்பு போற நேரத்துல ஃபர்லான தொழுகை என்னது இல்லாத லெவல்ல இருப்பாங்க. இப்படியான ஒரு நிலையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ரமலான்ல பார்க்கிறோம். இது எப்படி தீர்த்து கொள்றது, என்ன பிரச்சனை, இது நடக்குது இல்லையே. சிலர் முதலாம் நாள் குர்ஆன் ஓதுவார்கள், ஒரு 2 ஜூஸ் செஞ்சிருப்பாங்க, 3 ஜூஸ் ஓதி முடிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாகி ஒரு 5 ஜூஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். ஒரு 4வது 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சூரத் ஓதுறதுக்கே என்ன மிச்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது இந்த மாற்றம் ஏன் நடக்குது? அதே நாள் அதே நேரம் அதே ஆர்வங்கள் இருந்தும் கூட அந்த உள்ளம் என்ன செய்யுது, ஒரு தோல்வி அடையக்கூடிய நிலையெல்லாம் ரமலான்ல நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது போல இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் 1, 2, 3 நாட்கள் எல்லாம் பள்ளி நிரம்பி வழியிறது. இது சமூக இயல்பு, நம்ம பார்க்கிறோம். இது இலங்கை இந்தியாவில தான் பார்க்கிறோம்னு கேட்டா, சவுதி அரேபியால பார்க்கிறோம், துபாயில பார்க்கிறோம், கத்தார்ல எல்லா இடங்களையும் பார்க்கிறோம். ரமலான் ஆரம்ப 10 எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளி நிரம்பி வழியும். பள்ளியில் உள்ள நிர்வாகிகள் கட்டாயம் மேல் தட்டணும் என்ன செய்யணும், இதுக்கு நம்ம கட்டியாக நம்ம லெவல்ல என்ன செய்ய விரிக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா வளமையா பள்ளிக்கு வந்துட்டு இருப்பாங்களே ஆரம்பத்துல, அவர்களுக்கெல்லாம் பள்ளியில் இடம் கிடைக்காது. சுபகுக்கு வளமையா வரவங்க எல்லாம் பின் சஃப்ல நின்று தொழுகிற அளவுக்கு இவங்களோட அலை மோதல் இருக்கு. அவங்க தஹஜ்ஜத் நேரத்துல எல்லாம் பள்ளிக்கு முன் சஃப்ல உட்கார்ந்துருவாங்க. அப்போ அவர்களே வெக்கி தலை குடிக்கிற இடம் இல்லை. ஆரம்பத்துல சுபகு தொழுகிறவர்கள் எல்லாம் என்றைக்குமே தொழுகிறவங்க எல்லாம் மிச்ச கவலையோட அவங்களுக்கு பள்ளிக்கு வெளியே தான் இடம் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு 10 நாள் போன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமையான இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க, இவங்க காணாம போயிடுவாங்க. திருப்பி எப்ப அவங்க பள்ளியில் என்ட்ராகிறாங்கன்னா 27 அதே தோல்வி. யாருக்கு? இந்த முன்சஃப்ல நிக்கிறவங்க எல்லாம் அவங்க இபாதத்துல பின்னுக்கு ஆயிடுவாங்க, இவங்க எல்லாம் தொழுவாங்க. 28, 29 பள்ளி நான் மிச்சம் பெருசா கட்டிட்டோமோ லெவல் என்ன செய்யும், பள்ளியுடைய லெவல் மாறிடும். இது நீங்க எல்லா இடங்களையும் காண்றீங்க. இந்த சிச்சுவேஷன் எல்லா இடங்கள்லையும் நம்ம ரமலான்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இதை முழுமையா மாற்ற முடியாது விட்டாலும் அந்த மாற்றத்தில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும் அப்படி என்கின்ற அடிப்படையில் நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டியிருக்குது, ரமலானில் யோசிக்க வேண்டி இருக்கிறது. இது வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான அம்சம். இதல்லாமல் ரமலானை பாழாக்கக்கூடிய அமைப்பிலான சில விஷயங்கள் உண்டு. அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் அந்த ரமலானை பற்றிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும். ரமலானோடு தொடர்புடைய சட்டங்கள் இந்த ரமலான் விஷயத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது போல பல விஷயங்கள் ரமலானிலே நம்ம யோசிக்க வேண்டிய அம்சங்கள் உண்டு. இதுல நான் பெரும்பாலும் சட்ட ரீதியான எந்த விஷயத்தை என்ன செய்யல, நான் இதுல டச் பண்ணல. ஏன்னா அது ஒரு விரிவான பகுதி, அது நிறைய விஷயங்கள் கேள்வி பதில்களோடு செய்ய வேண்டிய அம்சம். இந்த இடத்தில் எமது ரூஹானியத்தை, உயிரோட்டத்தை, ரமலானின் உயிரோட்டத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் சுருக்கமாக என சுட்டி காட்டலாம் என்பதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். முதலாவது, அன்புள்ள சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும், இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிறந்த முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருக்கும். ரமலானிலே எங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு தோல்விக்கு பின்னாலும் எது இருக்கும் என்றால் ஆர்வமின்மை இல்லை, அறிவின்மை. எந்த ஒரு தோல்விக்கு பின்னாலும்
ஆர்வமின்மை இருக்காது. பெரும்பாலும் அறிவின்மை தான் என்ன செய்யும், இருக்கும். ஆர்வம் நிறைய இருக்கும், அறிவில்லாததுனால அந்த ஆர்வம் வந்து காணாம போகுது. அறிவுதான் அஸ்திவாரம். ஒரு அத்திவாரம் சொன்னால் அறிவுதான். அந்த அறிவு நம்மகிட்ட இல்லைன்னா, வணக்க வழிபாடுகள் பற்றிய தெளிவான ஒரு அறிவு நம்மிடத்துல இல்லைன்னு வைங்களேன், வணக்க வழிபாடுகள் பற்றி ஒரு தெளிவு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும், அந்த வணக்க வழிபாடுகள்ல முழுமையாக ஈடுபடுகின்ற அந்த ஆர்வம் குறைஞ்சிடும், இல்லாம போயிடும். நமக்கு அதை பத்தி தெளிவாக தெரியாது. இந்த சிச்சுவேஷன் என்ன செய்யும், ஏற்படும். இப்ப இபாதத் என்று சொன்னால் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்திலே பார்க்கிறோம், வணக்க வழிபாடுகள் அப்படி என்று எடுக்கிற நேரத்தில் ஏனைய மதங்களை விட இஸ்லாத்துல இபாதத்துக்குரிய பார்வை வித்தியாசம். நம்ம வந்து தொழுகிறோம், தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் அதுல பல வகையான தொழுகைகளை நம்ம பார்க்கிறோம். நோன்பு வைக்கிறோம், நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் அதுல பல வகையான நோன்பை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஜக்காத், ஹஜ்ஜு, திக்ருகள், குர்ஆன் ஓதல், இது போன்ற இன்னும் பலவிதமான செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் இந்த இஸ்லாமிய வணக்கத்துல பார்க்கிறோம். மனதால் செய்யும் வணக்கங்கள், உடலால் செய்யும் வணக்கங்கள், அதுபோல எண்ணங்களால், அதுபோல அதாவது பொருளாதாரத்தால், இப்படி பலவிதமான பல்வகைமை கொண்ட வணக்கம் இஸ்லாத்துல என்ன செய்ய இருக்குது. இந்த வகைமையை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஆர்வம் என்கின்ற பகுதியை நிர்வகிக்க நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக வணக்க வழிபாடுகளை பற்றிய ஒரு சிறந்த இதை புரிஞ்சுக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்புகளையும் டச் பண்ற அமைப்புல தான் வணக்கங்களை வச்சிருக்கு. இதுல டீப்பா போகாம ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு வாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்க சிலரை பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து ஊதாரித்தனம் என்றது அப்படி நிறைய இருக்கு. எதை எடுத்தாலும் ஊதாரித்தனம் செஞ்சுட்டு இருப்பாங்க. தர்மம் செய்ய அவங்கள்ட்ட சொல்லி பாருங்க, லேசா செஞ்சிருவான். ஏன், ஏற்கனவே செஞ்சுட்டு என்ன ஊதாரித்தனம் என்றதுனால தர்மம் மிச்சம் லேசா அவங்களுக்கு வந்துடும். இவங்க 10 திர்கம் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் போராடிக்கிட்டு இருப்பான், இவன் 100 திர்கமா சாதாரணமா என்ன செய்வான், கொடுத்துட்டு போவான். காரணம், அவனுடைய இயல்புலையே பணத்தை கட்டுப்படுத்தி வைத்து செலவழிக்கிற அந்த தன்மை ஒன்று இல்லை. அதனால அவனுக்கு தர்மம் லேசா இருக்கும். எனவே தர்மம் அவனுக்கு சோதனை அல்ல, ஊதாரித்தனம் தான் அவனுக்கு ஒரு சோதனை. அவனுக்கு சோதனை எது, அவனோட பலகீனம் இது, அந்த பலகீனத்துடைய அதாவது பலம் இது தர்மம் என்று. சிலருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவசரமாக கோபம் வரும். அவசரமாக கோபம் வாரன்றது எல்லா இடத்துலயும் என்ன செய்யும், பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இந்த அவசர கோபம் சில இடங்களில் நன்மையா இருக்கும். பாவத்தை கண்டு அவசரமா கொதிக்கிறது, வீட்டில் உள்ள தவறுகளை கண்டு அவசரமா கொதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு என்ன செய்யும், நன்மையாக அமையும். இவருடைய சோதனை வந்து கோபத்துல எதுல, தேவையில்லாத இடங்கள் அவசரமாக கோபப்படுறது. சிலர்கிட்ட நெகிழ்வு தன்மை இருக்கும், எதை விட்டாலும் விட்டு கொடுத்து போறது, மன்னிச்சுட்டு போறது இருக்கும். இவர் என்ன செய்ய, இஸ்லாத்தை விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். இவர் என்ன செஞ்சிருவாரு, ஒரு இடத்துல வந்து ஒரு அதாவது அந்நிய மதத்துல உள்ளவர் வந்து ஏதாவது அவரோட மத அனுஷ்டானத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் செய்ய சொன்னாலும் கூட ஏதாவது நினைச்சிருவானோன்னு என்ன செஞ்சிருவாங்க. இவருடைய சோதனை வந்து என்ன, நெகிழ்வுத்தன்மை நல்லதுதான். இவருடைய சோதனை இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை பார்த்தாலே இவருக்கு என்ன செய்யும், தலை சுத்திடும், என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி. காரணம் என்ன, இவருடைய நெகிழ்வுத்தன்மை ஒரு பெரிய சோதனையாக என்ன செய்யும், அமையும். இது மாதிரி வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒவ்வொருடைய இயல்புகளுக்கு ஏற்ப சோதனைகள் என்ன செஞ்சீங்க வச்சிருக்கு. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா 5 டைம்ஸ் அதான் சொன்ன உடனே பள்ளியில் இருப்பாங்க. எப்பயும் நீட்டாக வெள்ளையும் சொல்லையுமா போய் அழகா என்ன தொழுது இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒரு சமுதாயத்துக்காக தர்மம் செய்யணும்னு சொன்னா செலவழிக்க மாட்டார். குர்ஆன் ஓதுறது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவு குர்ஆன் ஓதுவார். எப்பயும் உம்ரால என்ன செய்வாரு, இருப்பாரு. இவரால சமுதாயத்துக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கிறோம். எனவே இவருக்கு வந்து ஒரு அதாவது வணக்கம் என்றது 5 நேரம் தொழுவுறதெல்லாம் பாரம் இல்லாம இருக்குது. இவருக்கு எது சோதனை என்று சொன்னா தர்மம், ஜும்மா நேரத்துல கடைய மூடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய சோதனை அமையும். பாத்தீங்கன்னா ஒரு சைடு இபாதத்துல மிகவும் சிறந்தவர் ஆகிறாரு, ஆனா மற்ற சைட்ல வீக் ஆகிறார். அதாவது என்னன்னா நஷ்டம் போற வணக்கங்களில் வீக்காக இருக்கிறாரு, நஷ்டம் போகாத வணக்கங்களில் ஸ்ட்ராங்கா இருக்கிறார். எது நஷ்டம் போற வணக்கம், செலவழிக்கிறது, அதுல என்ன செய்யறாரு, வீக்காக இருக்கிறார். எனவே நீங்க பாத்தீங்கன்னா வணக்க வழிபாடுகள் இஸ்லாம் என்ன செய்யணும், பல்வகமையாக வச்சிருக்கு. சிலர் என்ன செய்வாங்கடா, யோசிச்சு செய்யக்கூடிய வணக்கங்கள்ல நல்லா இருப்பாங்க, யோசிப்பதற்கு இடமில்லாத வணக்கங்கள்ல வீக்காக இருப்பாங்க. உதாரணமா உம்ராவுக்கு போறீங்க, உம்ராவுக்கு போனீங்கன்னா அங்க உங்களோட சிந்தனைக்கு எதுவும் இல்லை. 7 முறை நீங்க என்ன செய்யணும், தவாப் செய்யணும், ஹஜர் அஸ்வதை முத்தமிடணும், 7 முறை என்ன செய்யணும், ஓடணும். இந்த இடங்கள்ல சில இடங்கள்ல மெதுவா வேகமாக என்ன செய்யணும், ஓடணும். இந்த இதுக்கெல்லாம் என்ன விளக்கம், எந்த விளக்கமும் என்ன செய்யலாது, நம்ம சொல்ல முடியாது. அப்ப யோசித்து செய்யக்கூடிய இடங்களில் சிலருக்கு நல்ல ஆர்வமாக இருக்கும். ஜக்காத்து போன்ற விஷயங்கள் நல்ல ஆர்வமா இருக்கும். இந்த உம்ரா ஹஜ்ஜி அப்படின்னு வந்தா அவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யாது, இருக்காது. ஒரு சிலரை பாத்தீங்கன்னா அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆர்வமா என்ன செய்வாங்க,
இருப்பாங்க. மற்ற வணக்கங்கள்லாம் என்ன செய்வாங்க, வீக்காக இருப்பார்கள். இப்படி பல்வகைமை இருப்பதற்கான காரணமே என்ன தெரியுமா? ஒருத்தர இயல்பு. இந்த இயல்புகளுக்கேற்ப வணக்க வழிபாடுகளை இஸ்லாம் வச்சிருக்குது. அப்போ நல்ல முறையில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இதான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம். சில வணக்கங்கள் எங்களுக்கு இறைவன் லேசாக்கிமா, நம்ம லேசா செய்வோம். சில வணக்கங்கள் நாங்கள் போராடித்தான் செய்ய வேண்டும். சில வணக்கங்கள் என்றைக்கும் இயல்பாக எங்களுக்கு மாறாது. சில வணக்கங்கள் இயல்பாக நீங்க உங்களே அளந்து பாத்தீங்கன்னா சில வணக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இயல்பாக லேசாக செய்யற வணக்கங்களா இருக்கும். உங்களோட மனசு அது லேசுபடுத்திருக்கும். ஆனா இன்னும் சிலரை பார்த்து நீங்க பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, எப்படி இவன் இதெல்லாம் என்ன செய்யறான் செய்யறான்னு சொல்லி. அது அவனுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கும். அப்ப எனக்கு அவன் செய்வது சோதனை, அவனுக்கு நான் செய்யறது என்னது சோதனை. இதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயல்பு தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அமல்கள்ல எது சிறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உலகத்தில் நஷ்டம் போகக்கூடிய அமைப்பில் ஏதாவது அமல்கள் இருந்தால் அதுதான் நிறைய இடங்கள்ல எங்களுடைய ஈமான தீர்மானிக்கும். உதாரணமாக, அதாவது ஜபல் ஒரு பள்ளியில போய் தொழுவிப்பார், ரசூல் அவன்கிட்ட தொழுதுட்டு போய் இன்னொரு பள்ளியில தொழுவிப்பார். அந்த பள்ளியில் ஒரு விவசாயி வந்து தொழுவார். அவர் ஒரு தடவை என்ன செஞ்சாருன்னா, தொழுகையை விட்டு போய் இடையில தனியே போய் என்ன செஞ்சிட்டாரு, தொழுதுட்டாரு. அப்ப இது முஆது இப்னு ஜபல்கிட்ட சொல்லப்படுது. இப்ப முனாஃபிக் என்று முஆது இப்னு ஜபல் என்ன சொல்லிட்டார், தொழுகையில ஜமாத்தை விட்டுட்டு போனதுனால முனாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த வழக்கு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாரு, லா ஆரிஃபு தந்தனதக வலா தந்தனத முஆத். முஆத் என்ன தொழுகையில சொல்றாரு, நீங்க என்ன தொழுகையில சொல்றீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தொழுகையில குர்ஆனை ஓதுவேன், திக்ர் செய்வேன், அல்லாஹ்ட துஆ கேட்பேன், சொர்க்கத்துக்கு கேட்பேன், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவேன். முஆத் இப்னு ஜபல் என்ன செய்யறாருன்னா, தொழுகையில நீட்டிக்கண்டே போறாரு. நான் ஒரு விவசாயி, எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, அதனாலதான் நான் விட்டு தொழுதேன். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹவுலஹா நுதந்தின். நீங்க இந்த தொழுகையில எதையெல்லாம் கேட்கறீங்களோ அதைத்தான் நாங்களே என்ன செய்யறோம், தொழுகையில கேட்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு முஆத் இப்னு ஜபலை பார்த்து கேட்டாரு, என்ன முஆத், சமூகத்துல குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறீங்களா, நீங்க ஒரு ஃபித்னாக்காரரான்னு கேட்டாங்க. ஏன் ஃபித்னாக்காரன்னு கேட்டாங்க, இவர் இபாதத்தை விட்டு தூரமாகிறதுக்கு உங்களோட தொழுகை காரணமாயி, இவர் இபாதத்தை விட்டு தூரமாகிறதுக்கு நீங்க தொழுவிக்கிறது காரணமாக இருக்கு. அவர் பள்ளிக்கு வராத நபர் இல்ல, பள்ளிக்கு வந்தவர். இப்ப தொழுகை காரணமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நீங்க என்னென்ன சூரத்துக்களை ஓதணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கணும். ஆனா அந்த நேரத்தில் அந்த சஹாபி ஒரு விஷயம் சொன்னார், ஒரு ஜிஹாத் என்கின்ற ஒன்று நடக்குமாக இருந்தால் நான் முனாஃபிகா இல்லையான்னு நீங்க கண்டுகொள்வீங்கன்னு அவர் போயிட்டார். இந்த இடத்துல நான் தொழுகிறத்தை வச்சு நான் முனாஃபிக் இல்லைன்னு நிரூபிக்கலாம் போயிட்டவர். ஆனா உண்மையிலேயே தொழுகைதான் அடையாளம் ஒருவர் முனாஃபிகா இல்லையா என்பதற்கு. ஆனா தொழுகை மூலம் அவருக்கு என்ன செய்ய முடியல, தான் முனாஃபிக் அல்ல என்று நிரூபிக்க முடியாததுனால ரெண்டு பேர்ட்டே சொல்லிட்டு போறாங்க. முஆத் இப்னு ஜபல்கிட்ட சொல்லிட்டு போறாருன்னு, ஒரு ஜிஹாத் ஒன்று வந்தால் நான் முனாஃபிகா இல்லையான்னு கண்டுகொள்வேன். அப்படி என்றால் உலகத்துல நஷ்டம் போற ஒரு வணக்கத்தில் என்னை நீங்க கண்டுகொள்வீங்க. நான் அதுல என்னை உலகத்திலே ஆகப்பெரிய நஷ்டம் எது, உயிர் போறது. அப்ப ஒரு தடவை என்ன ஜிஹாத் நடக்குது, அந்த மனிதர் என்ன செய்யறாரு, கொல்லப்பட்டு ஷஹீதாக வாரார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபலை பார்த்து கேட்டார், உங்கள் தோழருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டான். அப்போ முஆத் இப்னு ஜபல் என்ன பாவ மன்னிப்பு தேடும் வகையில், அதாவது வேதனையை தெரிவிக்கும் வகையில் ஒரு வார்த்தை சொன்னார்ன்றது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், உலகத்துல நஷ்டம் போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது, இவைகள்ல எங்களுடைய ஈமான் தீர்மானிக்கப்படுவது உண்மை. அதுல சிலர் இலகுபடுத்தப்பட்டிருப்பார்கள், சில பொழுது அல்லாஹ் தஆலா அதுல இலகுவை கொடுத்திருப்பார். ஆனா சில அமல்கள் அவங்களால என்ன செய்ய முடியாது, தொழுகிறதுன்னு சொன்னா ஒரு பாரமாக இருக்கக்கூடிய நிலை. நாம நினைக்கிறோம் சுபஹ் ஜமாத்துக்கு போறது எல்லாருக்கும் பாரமாக்கிண்டு, சிலரை பாத்தீங்கன்னா அது பாரமே இல்லைன்னு உங்களுக்கு வழங்கும். அவங்க எல்லாம் என்னது என்ன வேலை பழு இருந்தாலும் சொல்லி அதான் சொன்ன உடனே பள்ளிக்கு போறக்கூடிய எத்தனையோ மக்கள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்க செய்யறோம். எப்படி இவன் போறான்னு சிலருக்கு என்ன செய்யுது, ஆச்சரியமா இருக்குது. இவன் செய்யற சில வேலைகள் அவனுக்கு என்ன செய்யுது, ஆச்சரியமா இருக்கு. அப்ப இபாதத்துல ஒரு பல்வகைமே என்ன செய்யுது இருக்குது, அதுல ஒரு போராட்டம் இருக்கிறத முதலாவது ஏற்றுக்கொள்ள. இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.